அடுத்து சொல்றாரு, தர்காவுக்கு போனா அது ஷிர்கு. தர்கானா என்ன? அல்லாஹுடைய அம்பியாக்கள் அவுலியாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற இடம், அதானங்க தர்கா. இந்த தர்காவுக்கு போக கூடாது என்பதாக எந்த ஹதீஸாவது உண்டா? ஆரம்ப காலகட்டத்தில் ஜியாரத்து தடுக்கப்பட்டிருந்தது. குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, நான் உங்களை ஆரம்பத்தில் ஜியாரத்தை செய்வதை தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்பொழுது அந்த தடை நீங்கிவிட்டது, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. யாரா மறக்க முடியுமா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க தர்காவுக்கு போறது ஷிர்க்னா சொன்னாங்க. அப்ப நீ சொல்வதாக இருந்தால் தர்காவிற்கு போவது ஷிர்க் என்று நீ சொல்லக்கூடிய வாதம் உண்மையாக இருந்தால் ஜியாரத்திற்கு போக கூடாது என்று சொல்லக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக வைக்க வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகம் கண்ட மிகப்பெரிய இஸ்லாமிய மேதையாக அனைவரும் போற்றக்கூடிய இமாம் நவவி தன்னுடைய ஷரஹ் முஸ்லிமுடைய விளக்குரையில் சொல்கிறார்கள், அஜ்மஉ, உலக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கிறது. உலக முஸ்லிம்கள் யாரு? அன்னையிலிருந்து இன்ன வரை அஜ்மஉ, உலக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து. கோடிக்கணக்கான உலமாக்கள் கழிந்து போயிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான உலமாக்கள் இன்றும் இருக்கிறார்கள். எல்லா உலக அகில உலக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து என்ன கருத்து? அன்ன ஜியாரத்தஹா சுன்னத்துல் லஹும், கபர் ஜியாரத் என்பது சுன்னத்தாகும் என்பதாக மிக தெள்ளத் தெளிவாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து, எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இல்லாத ஒரு சுன்னத்தை பற்றி ஷிர்க் என்று சொன்னால் அவனுடைய இருப்பிடம் எங்கே? அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுஷாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. வமன் யுஷாகிர் ரசூல, சூரத்து நிசாவுடைய 115வது ஆயத். வமன் யுஷாகிர் ரசூல, யார் ரசூலுல்லாஹ்வோடு தர்க்கம் செய்கிறாரோ, எதிர் செய்கிறாரோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இது என்று தெளிவாக தெரிந்த பிறகும் யார் ரசூலுல்லாஹ்வோடு தர்க்கம் புரிகிறாரோ, சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்த இல்லை, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாரம்பரியமிக்க அந்த வழியை விட்டு வேறொரு வழியை எவன் பின்பற்றினானோ. பாருங்க, இஜ்மா கபர் ஜியாரத் சுன்னத் என்பது முஃமின்களுடைய இஸ்லாமிய பாரம்பரிய வழி. எந்த முஸ்லிமுக்கும், எந்த ஆலிமுக்கும், எந்த இமாமுக்கும், எந்த அவுலியாவிற்கும், எந்த சாலிஹீங்களுக்கும் மாற்று கருத்தில்லாத சுன்னத்தான ஜியாரத். வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமினீங்களுடைய வழியை விட்டு மாற்று வழியை எவன் பின்பற்றினால் நுவல்லிஹி மா தவல்லா, இந்த உலகத்துல சிலப்ப நான் அப்படி விட்டுருவோம், ஆனால் வனுஸ்லிஹி ஜஹன்னம், ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய மிக கடின கடோரமான நரகத்தில் அவரை நுழையச் செய்வோம். வஸாஅத் மஸீரா, அடையக்கூடிய இடங்களில் மிக மிக மோசமான இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அவன் முஃமின்களுடைய வந்த வழி பாரம்பரியமிக்க உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்துக்கு மாற்றம் சொன்னால் நரகவாதி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, ஜியாரத்தில் சுன்னத்து என்று யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வஹாபிகள் அதை ஷிர்க் என்று சொல்கிறார்கள். அப்ப யார் இஸ்லாமுக்கு துரோகம் செய்கிறார்? யார் இஸ்லாமை மாற்றி சொல்கிறார்? யார் குர்ஆனுக்கு மாற்றம் செய்கிறார்? யார் ஹதீஸை இட்டுக்கட்டி தேவையில்லாத ரசூலுல்லாஹ்வின் பெயரால் யார் ஹதீஸை இட்டுக்கட்டுகிறார்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் இஸ்லாமுடைய உன்னதமான கோட்பாடுகளை சீர்குலைத்து ஒற்றுமை யார் தகர்க்கிறார்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் ஜியாரத்திற்கு அனுமதி கொடுத்த ஏராளம் ஹதீஸ் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா கான லைலத்துஹா, ரசூல் ஆயிஷா பீவியுடைய இரவு வந்துவிட்டால் யஹ்ருஜு மின் ஆகிரில் லைலி, அந்த இரவுடைய கடைசி பகுதி ஆனால் இலல் பகீஇ, ஜன்னத்துல் பகீஇக்கு போவார்கள். அப்படின்னா என்ன? சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற மதீனாவுடைய ஒரு கபருஸ்தான் தான் ஜன்னத்துல் பகீ, அங்க போவாங்க.
இதுக்கு ஜியாரத்திற்கு. அப்ப இந்த வஹாபிகளுடைய பாஷையில் ரசூலுல்லாஹ் ஷிர்கிற்கு போகிறார்கள். தௌஹீதை கற்றுக் கொடுக்க வந்த ரசூலுல்லாஹ் ஷிர்க் செய்வார்களா? பாருங்கள், யஹ்ருஜு மின் ஆகிரில் லைலி இலல் பகீஇ, ஜன்னத்துல் பகீஇக்கு போவார்கள். ஃபயகூல், அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் وأتاكم ما توعدون غدا مؤجلون وإنا إن شاء الله بكم لاحقون. சலாம் சொல்லுவாங்க. இறந்தவரை அழைத்தால் ஷிர்க். பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், ஓ வஃபாத் ஆகிவிட்ட முஃமின்களே. ரசூல் இறந்தவரை அழைக்கிறாங்க. தார நிதா, யாருக்கு நஹவு தெரியும்? ஓதுனா தான் நஹவு தெரியும். அவர் ஓத ஆயத்து கலல்லாஹுன்னு ஒரு ஆயத்துண்டு. கலல்லாஹு ஆயத்து, இவர் கலல்லாஹு ரசூலுஹு இப்படி ஓதுறாரு. கேசட்ல இருக்குது ஆயத்து. அப்படி கலல்லாஹ் இப்படி ஆயத்து, இவர் ஓதுறாரு கலல்லாஹு ரசூலுஹு. பின்ன எப்படி இலக்கணம் தெரியும்? குர்ஆன் ஓதவே தெரியுதில்ல. இன்னல்லாஹ லா யுஷ்ரிக் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா என்கிற ஆயத்தை ஒரு மோசடி பண்ணிருக்கார். யுவில்லூக அப்படிங்கிற ஆயத்து உண்டு. யலில்லூனக லம்முக்கு ஃபத்ஹ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நூன். கல்யாண வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒப்பனை தெரியுமா? அது மாதிரி எக்ஸ்ட்ரா நூன் இவருடைய வகையில. அல்லாஹ் உனக்கு நூன் தெரியாதா? இன்னா பிடிச்சுக்க ஒரு நூன். யலில்லூனக. குர்ஆன் எப்படி இருக்குது? யுவில்லூக. அப்படி குர்ஆன் பார்த்து ஓதவே தெரியாத ஒரு ஆள்கிட்ட இலக்கணத்தை சொன்ன என்னத்தை விளங்க போகுது? தார கௌமின் முஃமினீன், நிதாவுடைய ஹர்ஃபு போக்கப்பட்டிருக்கிறது. தார கௌமின் முஃமினீன், ஓ முஃமின்களுடைய முஃமின்களே. அந்த சூழல அழைச்சு சொல்றாங்க சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன். சலாம் சொல்லிட்டு அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அஹ்லி பகீஇல் கர்கத், இந்த கபர்வாசிகளுக்கு அல்லாஹ்வே நீ மன்னிப்பை அளிப்பாயாக என்று துஆ செய்றாங்க. கபர்வாசிகளுக்கு மட்டுமல்ல, அடுத்த ஹதீஸ் வருது, நஸ்அலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியாத். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் ஆஃபியத்தை தரட்டும், உங்களுக்கும் ஆஃபியத்தை. உங்களுக்கு யார்ட்ட? கபர்வாசிகள்ட்ட. நல்ல வேலை இன்னைக்குள்ள வஹாபி ஒண்ணு அன்னைக்கு இல்ல. இருந்திருந்த ரசூலுல்லாஹ் கேட்டிருப்பாங்க, என்ன ரசூலுல்லாஹ் நீங்க மூட பழக்கத்தை சொல்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு கிட்ட இருப்பாங்க, கழுத்தை விச்சி விட்டுருவாங்க. ஆமா, அனுமதி தாருங்க, இவனுடைய உடம்புல தலை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருந்தாலே பிழைச்சு போறான். எங்களுக்கும் தனக்கும் நமக்கும் துஆ செய்யணும், அவங்களுக்கும் துஆ செய்யணும். கபர் ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் காட்டி தருகிறார்கள். அப்படி உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஜியாரத் சுன்னத் என்று சொல்ல 2-3 வஹாபிகள் மட்டும் அது ஷிர்க் என்று சொன்னால், மலையாளத்தில் சொல்லுவாங்க ஹமுக்கு வாக்கு செவிக்கு புறத்து. ஹமுக்கு ஏதாவது சொன்னா அது செவிக்கு புறத்து. செவிக்கு உள்ள யாராவது ஹமுக்கு வாக்கு செவிக்கு புறத்து. அத மாதிரி ஹமுக்கு வாக்கு செவிக்கு புறத்து தான். உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு கருத்தை சொல்ல 2-3 வஹாபிகள் ஒன்ன சொன்னா அது வேஸ்ட், குப்பையில் தள்ள வேண்டியவர்கள். பாருங்கள்.